Hello friends, welcome to our channel கணிதம் பயமில்லை. இப்போ நம்ம 9th standard மேக்ஸ் புக்கில் இருக்கிற செட் லாங்குவேஜ் லெசனில் உள்ள எல்லா சம்ஸுமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோஸில் டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து வேர்ட்ஸாக எழுதுறது தான் என்னது விவரித்தல் முறை, அதாவது டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இப்போ செட்டில் என்னென்ன இருக்கும் ஏஇ ஐஓயு அதுதான் என்னது ஆங்கில உயிரெழுத்துக்கள். இந்த மாதிரி டைரெக்டாக ஏஇ ஐஓயு அதாவது வவல்ஸ் அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி வேர்ட்ஸாக எழுதுகிறாமா இந்த மாதிரி எழுதுறது தான் என்னது டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். முழு எண்களின் கணம், அதாவது அந்த செட்டில் முழு எண்கள்லாம் 0 1 2 3 இதெல்லாம் என்னது முழு எண்கள். இந்த மாதிரி அதை தனித்தனியாக எழுதாமல் அது என்னென்னு நம்ம டைரெக்டாக சொல்லாமல் அது வந்து வேர்ட்ஸாக எழுதுறது தான் என்னது அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வந்து கண கட்டமைப்பு முறை. கண கட்டமைப்பு முறைனா செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லலாம், இல்லைனா ரூல் ஃபார்ம்னு சொல்லலாம். அதாவது அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூல் படி எழுதுறது, அதாவது அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரூல் படி எழுதுறது. அது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஏன்னு ஒரு செட் எழுதியிருக்கோமா, அந்த ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்னவா இருக்குமா, வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஏன்னு இந்த ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த எக்ஸ் எல்லாம் என்னவா vowels in English alphabets. இந்த மாதிரி எழுதுறது தான் என்னது செட் பில்டர் ஃபார்ம், இல்லைன்னா ரூல் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு செட் எழுதியிருக்கோம். இந்த பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த எக்ஸ்லாம் என்னது, இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட்ஸ்லாம் என்னவா இருக்கும், ஹோல் நம்பர்ஸாக இருக்கும். அப்போ நம்ம என்ன எழுதணும், இந்த பிங்கிற செட்டுக்குள்ளே உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்னது ஹோல் நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம்ல அதுதான் என்னது செட் பில்டர் ஃபார்ம், இல்லைன்னா ரூல் ஃபார்ம் செட். அதாவது நெக்ஸ்ட்டு பட்டியல் முறை, அதாவது ரூஸ்டர் ஃபார்ம். ரூஸ்டர் ஃபார்ம்னா ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே தனித்தனியாக பட்டியலிட்டு எழுதுறது, அதுதான் என்னது ரூஸ்டர் ஃபார்ம். இப்போது நம்ம ஏங்கிற ஒரு வவல்ஸ் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எடுத்து எழுதுறது தான் என்னது பட்டியல் முறை. இதுதான் என்னது ரூஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் என்னதுன்னா எடுத்துக்காட்டு 1.2 பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. ஃபஸ்ட்டு வேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட்டுங்கிற வேர்டை வந்து பட்டியல் முறையில் எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதை எப்படி எழுதுறது அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது ஏ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கம்மா போட்டுட்டு இப்போது நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது எஸ் இருக்குது. எஸ் வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு 1 2 3 4, அதாவது ஒரு லெட்டர் எத்தனை தடவை இருந்தாலும் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு லெட்டர் மட்டும் எழுதினா போதும், சரியா. ஸோ 4 இதுக்கு சேர்த்து நம்ம ஒரே ஒரு தடவை இந்த எஸ்ங்கிற லெட்டரை நம்ம எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு இது என்னது இ வந்து எத்தனை தடவை இருக்குது 1 2 இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு தடவை எழுதினா போதும். அதாவது ஒரு லெட்டர் வந்து எத்தனை தடவை ரிப்பீட்டாக வந்திருந்தாலும் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது எஸ் இருக்குது, ஆனால் எஸ் வந்து நம்ம எல்லா எஸ்க்குமே சேர்த்து ஒரு தடவை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு எம், நெக்ஸ்ட்டு இ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது என், நெக்ஸ்ட்டு டி போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது இதை நம்ம ரூஸ்டர் ஃபார்மில் எழுதிட்டோம். அந்த ரிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்ம் பிரின்சிபல்ங்கிற வேர்டை ரூஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த செட்டை நம்ம ஒயின்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா டிஃப்ரென்ஸ்க்காக. மேலே எக்ஸுங்கிற செட் எடுத்துருக்கோம், ஸோ கீழே வந்து ஒய்ங்கிற செட் எடுத்துக்கிறோம். இப்போது ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது பியை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு கம்மா, ஏன்னா 2 தடவை பி இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது ஆர், கம்மா 2 ஐ இருக்குது, நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு என், கம்மா சி, கம்மா ஐயும் பியும் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ நம்ம எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஏ, கம்மா எல். இப்போது பிரின்சிபல்ங்கிற வேர்டை நம்ம எப்படி ரூஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம் PRINCAL. ஒரு லெட்டர் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும். டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.